பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்பதாக. எல்லாம் மாயை, எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பிரசங்கி புத்தகத்தில் மாத்திரம் சுமார் 39 முறை மாயை என்ற வார்த்தை வருகிறது. ஒரு குழந்தை ஆவலுடன் ஒரு சாக்லேட் முட்டையை தேர்ந்தெடுத்து கவனமாக திறக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் அந்த குழந்தை அதை கடிக்கிறது. ஆனால் இனிப்பு சுவை விரைவில் மங்கிவிடுகிறது. குழந்தை அதை இன்னும் நெருக்கமாக பார்க்கும்போது சாக்லேட் முட்டை வெற்றிடமாக இருப்பதை காண்கிறது. பலரும் அனுபவிக்கும் வாழ்க்கை இதுதான். படிப்பு, உடைமைகள், அனுபவம், அதிகாரம், உயர்வு, பதவி அல்லது இன்பம் போன்ற இனிமையான விஷயங்களை பற்றி கொள்ளும் அவர்கள் உள்ளே எதையும் காணவில்லை. வாழ்க்கை வெறுமையானது, அர்த்தமற்றது என்றெண்ணி விரைவில் அவர்கள் விரக்தியில் மூழ்குகிறார்கள். சாலமோன் இந்த மனித சங்கடத்தை பற்றி கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசினார். இன்றும் நம் காலத்தில் இது பொருத்தமானவையாய் காணப்படுகிறது. பிரசங்கி புத்தகமானது சாலமோனின் எழுதப்பட்ட பிரசங்கம். வாழ்க்கையின் அனுபவங்களின் அடிப்படையில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை பற்றிய ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சாலமோன் முயற்சித்த, சோதித்த அல்லது ருசித்த அனைத்தும் எவ்வாறு அர்த்தமற்றவை என்பதை இந்த புத்தகம் விளக்குகிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கொண்டிருந்த ஒருவரிடமிருந்து வந்தவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அறிவு, சக்தி, ஞானம் மற்றும் செல்வம் போன்றவற்றை பயன்படுத்திய பிறகு சாலமோன் தனது இறுதி முடிவை சொல்லுகிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதாக. ஆகையால் காண்கிற அனைத்தும் மாயையாக இருக்கிறது. காண்கிற அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை அறிந்து முதலாவது தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதே கர்த்தர் எதிர்பார்க்கும் காரியம் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதைதான் யோவானும் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்பதாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எதை இழந்தாலும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை இழந்து விடாதிருங்கள். அவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படியும் போது பெரும் காற்று அடித்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, காண்கிற அத்தனையும் மாயை என்பதை உணர்ந்து இவைகளெல்லாம் அக்கினிக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரே, காணாதவைகளை குறித்த ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் ஜீவிக்க கர்த்தர்களுக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் பூமியில் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டிருந்தும் கூட ஒரு பரதேசி போல அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்ததைப் போல திட அஸ்திபாரம் உள்ள சீயோனுக்காக, பரலோகத்திற்காக, புதிய எருசலேமுக்காய் நாங்கள் காத்திருந்து அதில் பிரவேசிப்பதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.